ஓகே, ரைட். ஹாய் கைஸ். நீங்கள் என்னைக்காவது ஸ்கூல் படிக்கும்போதோ இல்லை காலேஜ் படிக்கும்போதோ நம்ம பேசுகிற இங்கிலீஷை பார்த்து இன்னொருத்தவங்க ஜட்ஜ் பண்ணிவிடுவாங்களோ, இல்லை நம்ம பேசுகிற இங்கிலீஷ் இஸ் நாட் அப் டு த லெவல் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் அந்த தாட்னால என்னால் வந்து நார்மலாக இங்கிலீஷ் பேசுகிறதே வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக வியர்டாகவும் இருக்கும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் there are certain things that I followed and there are certain things that I realized, and because of that என்னால் நார்மலாக இங்கிலீஷ் பேச முடிஞ்சுது. Now I'm a data engineer. I use English as a primary mode of communication. So I just wanted to share about all those things that happened to me, and நான் எப்படி என்னை ஷேப் பண்ணிட்டேன், and then what are the things that I followed so that I can able to communicate normally in English. So yeah, without any delay, let's get into the video. So starting with getting embarrassed and the awkwardness. அதாவது நான் ஸ்கூல் படிக்கும்போது வரைக்குமே ஐ couldn't able to talk English normally. நாங்கள் ஏதாவது ட்ரை பண்ணால் கூட ஆஃபன் எங்களை பீட்டரோ இல்லை பூமர்னோ சொல்லி இங்கிலீஷ் ஸ்கூலில் பேசவே இல்லை. என்னாச்சுன்னா காலேஜ் என்ட்ரு ஆகும்போது ஐ ஜஸ்ட் ஹேட் திஸ் தாட் இன் மை மைண்ட் ஸோ கிளியர்லி தட் நம்ம வந்து இங்கிலீஷ் பேசியே ஆகணும். நம்ம காலேஜ் உள்ள போகிறோம், நான் வந்து நல்லா நிறைய இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டோடு தான் வந்து காலேஜுக்குள்ளே வரேன். த ஃபர்ஸ்ட் திங் தட் ஐ saw is like people are so awesome. அவங்களோட இங்கிலீஷ் லீக் வந்து இட் வாஸ் ஸோ குட். அப்படின்ற பட்சத்தில் ஐ was so terrified. நான் வந்து எப்படி how am I going to compete with all those guys அப்படின்ற அந்த தாட் வந்து என் மனசில் ஓடிட்டே இருந்துச்சு. என்னடா இது அப்படின்ற இது இருந்தது. ஸோ there were many moments. ஒரு ப்ரெசன்டேஷன் போய் ப்ரெசென்ட் பண்ணுற டைம்லையா இருக்கட்டும், இல்லை வந்து நார்மலாக இன்ட்ராக்ட் பண்ணுற டைம்லையா இருக்கட்டும், ஒரு கொஷின் கேட்கும்போது அதை ஆன்சர் பண்ணுற டைம்லையா இருக்கட்டும், இங்கிலீஷ்னு வரும்போது I was afraid whether people would judge me or not. I was seeing an interview of Keanu Reeves, the one who acted in John Wick movies. ஸோ அவரோட இன்டர்வியூ நான் பார்க்குறேன். he is a native English speaker, பட் அவர் பேசுகிறது வந்து பொறுமையாக பேசுகிறாரு. லைக் அவரோட உச்சரிப்பு வந்து ஒவ்வொரு வேர்டையும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுது. what I mean? ஸோ அவர் அவ்வளோ எலகண்ட்டாக பேசுகிறாரு. நம்ம இங்கிலீஷ் ஸ்பீக்கர்னாலே ஒரு ஜென்ரிக்காக என்ன யோசிச்சு வச்சுருப்போம், நல்லா கடன்ட்டு இங்கிலீஷ் பேசிக்கிட்டே இருக்கணும். சம்டைம்ஸ் வந்து நம்ம வேறு ஒரு கண்ட்ரி பீப்புளாக இருக்கும்போது அவங்க பேசுகிறது வந்து நம்மளுக்கு சம்டைம்ஸ் புரியாது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் Keanu Reeves பேசுகிறது வந்து ஜென்ரலாக நார்மல் ஆடியன்ஸால் எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஐ ரியலைஸ் சம்திங் ரியலி இம்பார்ட்டன்ட். I don't require perfect grammar. I don't require to sound like a native speaker. I don't even need a perfect accent. All I need is the courage to make mistakes and accept it. So ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டு அந்த மிஸ்டேக்லேருந்து நீங்கள் கொஞ்சம் லேர்ன் பண்ணிவிட்டு and then try not to do the same mistake again. So I'll tell you, there were many North Indian students in my college. நான் வந்து நானாக போய் இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பித்தேன். rather than being a storyteller, I became an active listener. அவங்க பேசுகிறத நான் வந்து லிசன் பண்ண ஆரம்பித்தேன். லிசன் பண்ணிவிட்டு I'll be answering with a crisp question. I'll be asking a crisp question. For example, அவங்க ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்கன்னா I will react like, is that really happened? What did he say? What did she say? Did she really do that? Did he really do that? And then what happened? Why would he do like that? No, I wonder what I would have done at that spot. ஸோ அப்படின்ற மாதிரி அந்த ஃபவுண்டேஷனை நான் ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பித்தேன். I don't have to make up a story. I don't have to connect sentences. Just have to deliver one particular part of sentence perfectly. அது I started preparing in front of mirror. நார்மலாக ஒரு கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு நான் வந்து ஒரு நாளைக்கு மிஞ்சி போனேன் நான் ஒரு 10 சென்டென்ஸ் சொல்லுவோமா மெயினாக காலேஜில் இல்லை உங்கள் ஆஃபீஸில். ஸோ அதை நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதில் நான் ஸ்ட்ராங் ஆனேன். அண்ட் that really helped me actually. So that's one thing. And
அண்ட் தென் கொரோனா ஸ்டார்ட் ஆச்சுன்னா கொரோனா டைமில் தான் என் காலேஜ் டைம்ஸ் போச்சு. மோஸ்ட்லி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட பேச ஆரம்பித்தேன் ஆன்லைனில். நான் ஒமிகல் அந்த வெப்சைட்லாம் நல்லா யூஸ் பண்ணேன். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட பேச ஆரம்பித்தேன். யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் கெட்டிங் ஜட்ஜ் பை பீப்புள், பிகாஸ் நீங்கள் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது. தே ஆர் கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் கெட்டிங் ஜட்ஜ். ஸோ தட்ஸ் ஒன் குட் திங் அபவுட் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். அண்ட் ஸோ அந்த மாதிரி நான் பொறுமையாக பேசி தான் வந்து இங்கிலீஷை ஓரளவு நார்மலாக கொண்டு வந்தேன். நான் காலேஜ் முடிக்கும்போது ஐ சவுண்டட் குட். என்னால் இன்டர்வியூஸ் க்ராக் பண்ண முடிஞ்சது. நான் கான்ஃபிடெண்ட்டாக சவுண்ட் பண்ணேன். நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து தத்தகா அப்படின்ட்டு பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து என்னால் வந்து ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியாது, எனக்கு திக்கும் சம்டைம்ஸ். அதனால் வந்து சரி, நம்ம பேசுகிறத ஷார்ட்டாக பேசினாலும் அந்த பேசுகிறத வந்து கான்ஃபிடெண்ட்டாகவும் அந்த வேர்டை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியும் நம்ம பேசணும் அப்படின்ற அந்த தாட் வந்து எனக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அண்ட் தென் அதையே நான் ஃபாலோ பண்ணேன். நான் எது பேசினாலுமே வந்து கான்ஃபிடெண்ட்டாகவும் பொறுமையாகவும் நிறுத்தி நிதாரணமாக நம்ம பேசுகிறது இன்னொருத்தவங்களுக்கு புரியணும் அப்படின்ற அந்த மனசில் வச்சுக்கிட்டு ஐ ஸ்டார்டட் டாக்கிங், அண்ட் விச் ரியலி ஹெல்ப்ட் மீ. ஸோ கைஸ், உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. I just wanted to help out those people who kind of suffers in this stage. So just like how I did. And then லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது பற்றி வீடியோ போடணும் அப்படின்ட்டு தோணுச்சுன்னா ப்ளீஸ் டூ கமெண்ட் பிலோ. இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட ப்ளீஸ் டூ ஷேர். எம்பாரஸ் ஆன மூமெண்ட்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணுங்கள். I'll read about it. I'll reply. So thank you guys. Thank you for watching. Bye.